கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, காலமே தேவனை தேடி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த பண்டிகையின் காலை பொழுது, இந்த ஈஸ்டர் பண்டிகையின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் ஈஸ்டர் நாள் தின வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நாம் கொண்டாட வேண்டிய எல்லா பண்டிகையை காட்டிலும் மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை என்றால் அது ஈஸ்டர் பண்டிகை தான். இயேசு உயிரோடு எழும்பினார். ஆகையால் நம்ம எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு காரியம். இந்த உலகம் முழுவதிலும் யாருமே மரித்து உயிரோடு எழும்பவே இல்லை. ஒரே ஒருவர் மாத்திரம்தான், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த காலமே தேவனை தேடி நிகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி, கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி, அவருடைய வார்த்தை நம் நடுவில் கடந்து வரும்படி என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. காலமே தேவனை தேடி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இப்படி அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய கரத்துளை கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த நாள் இனிய நாளாக, இந்த நாள் நன்மையின் நாளாக, இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக இவர்களுக்கு மலரட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் இவர்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு நன்மைகளும் கிடைக்கட்டும். இந்த நாளிலே இவர்கள் நினைத்த காரியங்கள் நடக்கட்டும். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக மலரட்டும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, காலமே தேவனை தேடி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் முழுவதிலும் ஒரே ஒருவர் தான் மரித்து உயிரோடு இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார். லாசரு மரித்து உயிரோடு எழும்பினான், மறுபடியும் மரித்து விட்டான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார், உயிரோடு இருக்கிறார். நல்ல கவனிங்க. இதை இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதே சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசிங்கிறதுக்கு இது பாருங்கள். மத்தேயு 17வது அதிகாரம் 22, 23 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, மனுஷகுமாரனாகிய நான் மனுஷங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன். அவர்கள் அவரை கொடுமைப்படுத்துவார்கள். அவர் மரிப்பா, 3வது நாள் உயிரோடு எழும்புவார். இதை சொன்ன மாத்திரத்தில் சீசர்களுடைய மனசு வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டு, இவர் மரிப்புன்னு சொல்கிறாரே. ஆனால் ஒரு காரியத்தை சந்தோஷப்படலை, உயிரோடு எழும்புவேங்கிறத அவங்க சந்தோஷப்படலை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எனக்கு ஒரே ஒரு கல்லறை அந்த உலகத்திலேயே திறந்திருக்குதுன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மாத்திரம்தான். வேதம் சொல்கிறது, மத்தேயு 28:6 வாஸ்து பாருங்க, 6ஆம் வசனத்தை வாஸ்து பாருங்க. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசுவை தேடி வராங்க. இயேசுடைய சரத்தை எப்படியாவது பாதுகாக்கணும், அதுக்கு நறுமண தைலத்தை ஊற்றணும்னு சொல்லிட்டு தெய்வதூதர்கள் சொல்கிறார்கள். அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரட்சிக்கப்படணுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, ரட்சிக்கப்படலையா என்கிறத சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ரோமர் 10வது அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 10:9 இந்த வசனத்தை நான் சொல்கிறேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு என்பது விசுவாசம், ரட்சிப்பு என்பது அறிக்கை. இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார், எனக்காக 3வது நாள் உயிரோடு எழும்பினார் என்கிறத நம்ம அறிக்கை செய்யணும், இருதயத்தில் விசுவாசிக்கணும். என் பாவத்திற்காக இரத்தத்தை சிந்தினார், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க அறிக்கை செய்யணும். ரட்சிக்கப்பட்டுரும்.
ரட்சிப்புங்கிறது வேறு எதுவுமே இல்லை. ஆண்டவரே, நான் பாவி, என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்துக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினீங்க, என் பாவத்துக்காக மறிச்சிங்க. ஆண்டவரே, 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினீங்க, இன்றைக்கும் உயிரோடு இருக்கீங்க. ஆண்டவரே, என்னை ரட்சிங்க. இது ரட்சிப்பு. ஒருவேளை நிறைய பேருக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேரும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ஏன்னா அந்த சிறைச்சாலைக்காரனுடைய தலைவன் கேட்குறான் பவுலை பார்த்து, ஆண்டவர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவ. என்ன விசுவாசம்? உயிரோடு எழும்பினா, உயிரோடு எழும்பினா. மார்க் 8:31, மார்க் 9:31 இந்த 2 வசனங்களையும் வாசித்து பாருங்க. இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது சீசரிடத்தில் சொன்னார், நான் உயிரோடு எழும்புவேன், மனுஷங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், பாடு அனுபவிப்பேன், ரத்தம் சிந்துவேன், மறிப்பேன், ஆனாலும் 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சீசர்களுக்கு இயேசு ஏற்கனவே சொல்லியிருந்தார். சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் எங்கே இல்லை, அவர் சொன்னபடியே. மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிரோடு எழும்பினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த இயேசு இன்னைக்கும் என்னைக்கும் மறிப்பதில்லை. மரித்த இயேசு உயிர் தெழுந்தார். மரணம் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை. யூத ராஜசிங்கம் உயிரோடு எழும்பினார். அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஒரே ஒருத்தருக்கு தான் மரணம் இல்லை, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிங்க. உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள் கடந்து வரும். இன்றைக்கி ஒரு சின்ன காரியத்தை செய்வீங்களா? உங்களை தெரிஞ்ச யாருக்காவது ஒருவருக்கு, இயேசுவை அறியாத ஒருவருக்கு, உனக்காக இயேசு இரத்தத்தை சிந்தினார், உனக்காக சிலுவையில் இயேசு மரித்தார், உனக்காக 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார், அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார், சொல்லி பாருங்கள், சொல்லி பாருங்கள். யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லுங்கள், அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அவங்க நம்பினாங்கன்னா விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டுருவாங்க. உங்கள் மூலமாக ஆண்டவர் திரள் ஜனங்களை ரட்சிப்பா. ஈஸ்டர் பண்டிகை நாள் வாழ்த்துக்கள். இந்த ஈஸ்டர் பண்டிகை ஹாப்பியாக கொண்டாடுங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் கூட இருக்கும். இந்த நாளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். உங்களுக்கு ஜெபித்தும் நிறைவு செய்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, காலமே தேவனை தேடி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கரத்துளை குடிக்கிற ஒவ்வொருவரோடு நீ பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, இயேசு உயிரோடு இருக்கிறார், என்னோடு ஜீவிக்கிறார், எனக்குள் வாழ்கிறார். எங்கள் தெய்வீக விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும். யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறவர்களோ அத்தனை பேரை ஆசீர்வதி. அத்தனை பேர் மேலும் உயிர் தெழுந்த உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உயிர் தெழுந்த உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. உயிர் தெழுந்த இயேசு இவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசு உயிரோடு எழும்பினார், அவர் மறிக்கவில்லை. மரித்த இயேசு உயிரோடு எழும்பினார், அவருக்கு நீ மரணம் இல்லை, அவங்களோடு கூட இருப்பார். அதற்காக தான் உயிரோடு எழும்பினார். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.